வெல்கம் டு பத்மினி கிச்சன். நாம் இன்றைக்குங்க பலா பிஞ்சு எல்லாம் மிக்சடு கீரைங்க. இது அரைக்கீரை, சிறுகீரை, வெந்தயக்கீரை இருக்குது. அதே மாதிரி இது பருப்புங்க. பாருங்கள், இதில் இந்த பச்சை பயிறு போட்டிருக்கோம், துவரம்பருப்பு இருக்குது, அதே மாதிரி மூக்குக்கடலை, சுண்டைக்கடலை இருக்குது, அப்புறம் கடலப்பருப்பு இருக்குது, காராமணி கொட்டை இருக்குங்க. இந்த மாதிரி எல்லா கொட்டைங்களும் போட்டு இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த கொட்டைங்களை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அப்புறம் இதோ பாருங்கள், இது பலா பிஞ்சுங்க. பலா பிஞ்சு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் அப்புறமா நம்ம இது வெந்த பின்னால் இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், பருப்புங்கள்லாம் வெந்துடுச்சு. வெந்த பருப்பை நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம். நம்ம அடுப்பை இப்போ நம்ம ஆன் பண்ணி ஸ்டவ்வை இது நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த பலா பிஞ்சு இருக்குது பாருங்கள், இதையும் நம்ம ஒரு கொதி வேக வச்சு தனியாக எடுத்து இப்போ இந்த பருப்புலேயே போட்டாச்சு. நான் முந்தைய சொல்லியிருக்கவங்களுக்கு இதில் எல்லா கொட்டைங்களும் போட்டிருக்கோம். காராமணி, கொள்ளு, பச்சை பயிறு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, இந்த மாதிரி எல்லா பருப்பும் இதில் போட்டிருக்கோம். கீரையும் அவ்வளோதான், எல்லா கீரையும் இருக்குங்க. இதில் வெந்தயக்கீரை, வெந்தயக்கீரை, பாலக்கீரை, எல்லா கீரையும் இதில் இருக்குங்க. இதில் சிறுகீரை, எல்லா கீரையும் சேர்த்து இதில் போட்டிருக்கோங்க. இதுக்கு இப்போ மசாலா பாருங்கள். நம்ம சாம்பார் பொடி தான், சாம்பார் பொடி. 2 தக்காளி போட்டுக்கணுங்க. ஒரு சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் ஒரு வெங்காயம் போட்டுக்கிட்டு அரைச்சிக்கிட்டு இப்போ நம்ம இதில் ஊற்றி குழம்புல ஊற்ற போகிறோங்க. குழம்புல ஊற்றி நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். பாருங்கள், குழம்புல நம்ம எல்லாம் சேர்த்தாச்சு. அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். எல்லா பருப்பு வகைகளும் இருக்குது. கீரைங்க, பலா பிஞ்சையும் நம்ம கட் பண்ணி சும்மா ஒரு கொதி நம்ம பிளான்ச் பண்ணுறோன்னு சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி பிளான்ச் பண்ணி இந்த குழம்புல அந்த பலா பிஞ்சையும் சேர்த்தாச்சு. நான் கீரை சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எல்லா கீரையும் இருக்குது. இதில் சிறுகீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, வெந்தயக்கீரை, எல்லா கீரையும் இருக்குது. இப்போ இதில் நம்ம தக்காளி, ஒரு சின்ன வெங்காயம், நமக்கு குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு சின்ன துண்டு தேங்காயும் சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றிக்கணுங்க. அப்புறம் நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு போட்டு தாளித்து கொட்டினோம்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதிலங்க இப்போ நம்ம காய்களும் நம்ம சேர்க்கலாம். கத்தரிக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, எல்லா காய், எல்லா கொட்டைங்க, இந்த மாதிரி எல்லா கீரைங்களும் சேர்த்து பண்ணோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது ஊரில் திருவிழாங்களில் பண்ணுவாங்க. இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் மருமகளோட ஊரில் கிராமத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த உகாதி போய் ஒரு வாரத்தில் ராமநவமி அப்போ பண்ணுவாங்க திருவிழா. அந்த திருவிழாவில் இந்த குழம்பு நிறையங்க, அவ்வளோ பேருக்கு வர்றவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு களி செஞ்சு போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு விருந்து பரிமாறுவாங்க. அப்போ இந்த குழம்பு தான் வைப்பாங்க. எந்த மசாலா போடாமையும் செஞ்சால் கூட அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா காய், எல்லா கொட்டைங்க, இந்த பலா பிஞ்சு எல்லாம் போட்டு பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. குழம்பு தாளிச்சிட்ருக்கேன். கடுகு போட்டு வெங்காயம், பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன், 2 பூண்டு, 2 பல் பூண்டு, கருவேப்பிலையும் போட்டு நம்ம இதை குழம்புல கொட்டிட்டோம்னாக்கா குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். பலா பிஞ்சு, கொட்டை மற்றும் கீரை, காய்ங்க எல்லாம் போட்ட குழம்பு ரெடி. பாருங்கள், இப்போ இது நம்ம இது குழம்புல கொட்ட போகிறோம். குழம்பு ரெடி.